தேவை 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 உடனே மாமியார் தேவை 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 ரொம்ப நல்ல மாமியார் தேவை 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 உடனே மாமியார் தேவை 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 ரொம்ப நல்ல மாமியார் தேவை பெரிய பொட்டு வச்சுக்கிட்டு நடக்கும் மாமியார் தேவை அம்மி மிதிச்சு அருந்ததி பார்த்து குடும்பம் நடத்த தேவை மஞ்சள் குங்கும மங்கள பூவும் சுமந்து வர வேண்டும் வம்சம் வாழ தெய்வாம்சம் வேண்டும் தேவை 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 உடனே மாமியார் தேவை 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 ரொம்ப நல்ல மாமியார் தேவை வாராயோ மாமி வாராயோ வரலக்ஷ்மி போல வாராயோ அழகாக தொங்கும் தாலி இனி அன்பாலே போடு வேலி சூலில்லா காலி ஆவாயே வேண்டும் தேவை 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 உடனே மாமியார் தேவை 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 ரொம்ப நல்ல மாமியார் தேவை தவறு செய்தால் எடுத்து சொல்லி திருத்தி விட வேண்டும் தலையும் வலித்து சாய்ந்து படுத்தால் மருந்து இட வேண்டும் அடுப்பு என்னும் நெருப்பில் வெந்தால் அன்பு மழை வேண்டும் அடுத்த வீட்டார் முன்னால் என்னை உயர்த்தும் மனம் வேண்டும் சிரித்த முகமே மாறாதென்றும் பலமும் வர வேண்டும் நிறைந்த மனமாய் நித்தம் வாழ்த்தி நலமும் பெற வேண்டும் வம்சம் வாழ தெய்வாம்சம் வேண்டும் தேவை 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 உடனே மாமியார் தேவை 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 ரொம்ப நல்ல மாமியார் தேவை நான் கல்யாணம் பண்ணிக்கலாமா வேண்டாமான்ற குழப்பத்திலேயே இருக்கேன். நீ சொல்றத வச்சுதான் நான் உறுதியான ஒரு முடிவை எடுப்பேன். உன் குடும்பம் பிரியாம இருக்கணும்னா, உறவுகள் உருக்குலையாம இருக்கணும்னா, உன் வீட்டுக்கு ஒரு மாமியார் தேவை, கட்டாயம் ஒரு மாமியார் தேவை. ஒரு துளி கண்ணீர் துடைக்கிறது நட்பு இல்லப்பா, மறுதுளி கண்ணீர் வராம தடுக்கிறது தான் நட்புன்னு சொல்லுவாங்க. அதான் உங்க நண்பர் செஞ்சிருக்காரு. உங்க நண்பருக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன்ப்பா. உலக நியாயம் தெரிஞ்சவன், அனுபவ ரீதியா வாழ்க்கையை உணர்ந்தவன். உனக்கு ஒரு கல்யாணம் வேணும்னு அவனே சொன்னான். மீராவோட டிமாண்டும் நியாயமா இருக்குன்னு சொன்னான். மருந்து போட்டு மாத்திரை சாப்பிட்டு ரணம் ஆறலனா அப்ப அறுவை சிகிச்சை செய்யணும்னு நீங்க யோசிக்க மாட்டீங்களா மாமா? அந்த அறுவை சிகிச்சை தான் நீங்க செய்ய போற கல்யாணம். நீ சொன்ன காரணமும் என் நண்பன் எனக்கு கொடுத்த தைரியமும் தான் சபையில என்னோட கல்யாண அறிவிப்பை வெளியிட வச்சது. இப்பதான் மாமா இந்த வீட்டுக்கு புது கலை வந்திருக்கு. சந்தோஷம் தாண்டவம் ஆட ஆரம்பிச்சிருச்சு. நான் ஆசைக்காக கல்யாணம் பண்ணிக்கல, அவஸ்தையை போக்குறதுக்கு தான் இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிறேன்னு வெளியில யாருக்குமே தெரியாது. அநியாயமா என் மேல பழிய போட்டு பேசுவாங்க. பேசட்டும்பா. பழி போட்டு பேசுற வாய்க்கு வழி சொல்ல தெரியாது. ஏன்னா எது நடந்தாலும் பழிச்சு பேசுறது தான் அவங்களோட பிறவி குணம். இந்த வீட்டுக்கு உடனடியா தேவை மருமகளுங்களை வெளியே போக விடாத ஒரு நல்ல மாமியார். என்ன சித்தி, ரொம்ப டென்ஷனா? எதுவும் பேசாம வரீங்க?
என்னத்த பேச சொல்ற? சமத்துக்காரன் தயிர் தின்னதும் இல்லாம இருக்கிறவன் வாயில இழுக்கிட்டு போன கதையால இருக்கும் மாமனார் செஞ்ச காரியம். ஊரே சிரிப்பா சிரிக்கிற மாதிரில முடிவெடுத்திருக்காரு. பேரம் பேத்திகளெல்லாம் பார்த்துட்டாரு. இந்த வயசுல வீட்டு வாசல்ல வாழை மரம் கட்டணும்னு ஆசைப்படுறாரு. விலங்கு வர அந்த கிழமை. நாங்களும் கல்யாணத்தை நிறுத்த சொல்லி பேசிட்டோம். அசைஞ்சு கொடுக்கல. ஒரே மூச்சுல கல்யாணம் பண்ணியே அவனு எடுத்த முடிவுல கிழவன் ஸ்ட்ராங்கா இருக்காரு. சொத்தை பிரிச்சு கேட்டா அதை கொடுத்துட்டு போக வேண்டியதானே. அதை விட்டுட்டு புதுசா ஒரு பிரச்சனைய வீட்டுக்குள்ள கொண்டு வராரு. சரியான திலாலங்கடி கிழவன் தான். என் உயிரை கொடுத்தாவது கல்யாணத்தை நிறுத்துவேன் சித்தி. உன் உயிர் வேணா போகும், ஆனா கல்யாணம் நிக்காது. ஆனா பொண்ணை பாத்துட்டாரா? பொம்பளைய பாத்துட்டாரான்னு கேளுங்க. பொம்பளையா? யார் அது? இவருக்கெல்லாம் பொம்பளை, அதுவும் 50 வயசுக்கு மேலதான் கிடப்பா. அத சொன்ன. எந்த சண்டாளி சதிகாரி வரப்போறாளோ. உன் மாமனாரு பெரிய அரசியல்வாதி நிலவேணி. எப்படி சித்தி? சொத்து பிரச்சனை பேசி தலைவலி கொடுத்துக்கிட்டு இருந்த உங்களை அதுல இருந்து டைவர்ட் ஆக்கி அவருடைய கல்யாணத்தை பத்தி மட்டுமே பேச வச்சுட்டாரு பாரு. யாருன்னு தெளிவா தெரிஞ்சா அவகிட்ட நேராவே போய் பேசி கல்யாணம் நடந்தா எங்க எல்லாருக்குமே அசிங்கம்னு சொல்லி எப்படியாவது கல்யாணத்தை தடுத்துருவேன் சித்தி. அவசரப்படாத, கொஞ்சம் பொறுமையா இரு. எது வரைக்கும் பொறுமையா இருக்கணும்? அவர் கல்யாணம் பண்ணுவாரு, வீட்டுக்கு கூட்டிட்டு வருவாரு, வாசல்ல நிறுத்தி ஆரத்தி எடுத்து வலது காலை எடுத்து வச்சு உள்ள வாமான்னு சொல்ற வரைக்கும் பொறுமையா இருக்கணுமா? பொய்த்திக்கறி எடுத்தேன் கவுத்தேன் பேசாத. அந்த மனுஷன் எத்தனை கல்யாணம் வேணாலும் பண்ணிட்டு போட்டோம். நமக்கு தேவை சொத்து, அதுல குறியாரு. வரவ சொத்துல குறியா இருந்து பிரிக்க விடாம செஞ்சா என்ன பண்றது? யாம் இருக்க பயமே நிலவேணி. கெட்ட காலம் வந்தா நார கெளுத்தி மீனை முழுங்குமா. உன் மாமனாருக்கு கெட்ட காலம் வந்துருச்சு. கல்யாணத்தை பண்ணி கெளுத்தி மீன் முழுங்கின நாரை ஏட்டம் நார போறாரு. ஷோ, அப்போ கல்யாணம் பண்றதை தடுக்க வேணாமா சித்தி? எதுக்கு தடுக்க நினைக்கிற? ஆடு கொழுக்கிறதெல்லாம் எடையனுக்கு தான் லாபம். என்ன புரியலையா? உன் மாமனார் கல்யாணம் பண்ணா அது உங்களுக்கு தான் லாபம். எப்படி சித்தி? சித்தி கொடுமைன்னு சொல்லி உன் புருஷனையும் கிரிஜா புருஷனையும் கொடி பிடிக்க சொல்லு. எதுக்குடா வம்புன்னு உன் புது மாமியாரு உன் மாமனார்கிட்ட பேசி சொத்தை பிரிச்சு கொடுத்துட்டு போறா. மாமியாரும் மாமனார் மாதிரியே கல்லு மனசுக்காரியா இருந்துட்டா கோணவாயன் கொட்டாய் விட்ட கதையா? படு கேவலமா இருக்கும் மாமனாருடைய பொழப்பு. அவர்தான் அசிங்கப்படுறத பத்தி கவலைப்படவே இல்லை சித்தி. நான் கட்டி வச்சிருந்த மனக்கோட்டையெல்லாம் சுக்கு நூறா உடஞ்சு போயிருமா தான் நான் கவலைப்படுறேன். நான் களத்துல இறங்கிடுவேன் நிலவேணி. நாராயணி கழகம் நன்மையில தான் முடியும்னு சொல்றேன். புதுசா வர உன் மாமியார் கிட்ட நான் கச்சேரி ஆரம்பிக்கிறேன். அதுக்கு முன்ன நான் சொல்ற மாதிரி நீ நட. சொல்லுங்க சித்தி. தப்போ சரியோ, உன் மாமனார் கல்யாணம் பண்ணிக்கிற முடிவுல இருக்காரு. அவர் எத்தனை கல்யாணம் வேணாலும் பண்ணிக்கிட்டோம். நமக்கு தேவை சொத்து. அதனால சொத்தை பத்தி இப்ப பேசாத. கல்யாணம் நடக்கட்டும். புது மாமியாரை வச்சுக்கிட்டு சொத்து பிரச்சனை ஆரம்பிப்போம். வாரவ சொத்துக்காக கல்யாணம் பண்ணிட்டு வந்தா பிள்ளையார பிடிக்க போய் குரங்காயிர போகுது. இவ்வளவு பிரச்சனை இருக்கும்னு தெரிஞ்சிருந்தா வாக்கப்பட்டு வந்திருக்க மாட்டேன்னு அவளையே புலம்ப வச்சிடுறேன். சூப்பர் ஐடியா சித்தி. சொத்துக்கு ஆசைப்படுறவளா இருந்தா இங்க நடக்கிற பிரச்சனைய பார்த்துட்டு சைலண்ட் ஆயிடணும். ஆயிடுவா. அவளையே பகடகாய வச்சு இல்ல சொத்தை பிரிப்பேன். பாத்தியா, மணி அடிக்குது. நல்ல சகுனம். நீங்க வேற சித்தி. அன்னைக்கு நான் பேசுறப்போ மணி அடிச்சுது, நீங்க பேசுறப்போ மணி அடிச்சுது. ஆனா என்ன நடந்துச்சு? மணி அடிச்சுக்கிட்டே இருந்தா சங்கோதத்துக்கு சமம். ஒரு தடவை மணி அடிச்சா நல்ல சகுனத்துக்கு அறிகுறி நிலவேணி. என்ன சித்தி? பாசிட்டிவாவே திங்க் பண்ண. கல்யாணம் நல்லபடியா நடந்தாலே நமக்கு நல்லதாவே நடக்கும். இனிமே நான் என்ன செய்யணும் சொல்லுங்க சித்தி. புதுமண தம்பதி வீட்டுக்கு வரப்ப மங்கள ஆரத்தி எடுத்து உள்ள கூப்பிடு. படு கேவலமா போச்சுமா இந்த பர்த்டே ஃபங்க்ஷனே. கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு மாமனார் சொன்னதும் ஃபங்க்ஷனுக்கு வந்த பல ஆண்டிங்க எதுக்கு வம்புன்னு எஸ்கேப் ஆயிட்டாங்கன்னா பாருங்களேன். ஃபங்க்ஷன் சிரிப்புன்னு சிரிச்சு போயிடுச்சுமா. அது மட்டும் இல்ல,
சொத்து விஷயத்தை பேசி எங்களை அத்து விடுவான்னு பார்த்தா இத்து போன கிழமை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்லி எங்களை சுத்தல்ல விட்டுட்டாருமா. ஆனா ஒரு விஷயமா, ஏதோ ஒரு வேகத்துல கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்லிட்டாரு. ஆனா நாங்க அவளை ஈஸியா விட்டுருவோமா? கல்யாணத்தை அறிவிப்போடு நிறுத்திடுவோம். இந்த வீட்டுக்கு புதுசா ஒருத்திய வர விட மாட்டோம். தனி கொடுத்துன போகிற விஷயத்த இன்னும் தீவிரப்படுத்த போறோம். நீ அவசரப்பட்டு மயிலாப்பூர் வீட்டை வித்துடாத. வச்சிட்டுமா? பாய். கிரிஜா, கல்யாணத்தை நிறுத்திடலாம்னு நீ நினைக்கிறியா? என்னக்கா இப்படி சொல்றீங்க? நீங்க தானே காலையில சொன்னீங்க. அதத்தானே அம்மா கிட்ட சொன்னேன். நல்லா உட்கார்ந்து யோசிச்சு பார்த்தேன். கல்யாணம் நடந்தாதான் நமக்கு நல்லதோன்னு தோணுச்சு. எப்படிக்கா? பொறுமையா கேளு. மாமனார் ஆசைப்படுற மாதிரியே கல்யாணம் பண்ண விட்டுருவோம். புதுசா வாரவளை நாம மாமியார ஏத்துக்க போறதில்ல. ஆனா ஆரம்பத்துல கொஞ்சம் அன்பா இருக்கிற மாதிரி நடிப்போம். புரியுது புரியுது. அதுக்கு பிறகு அந்த மாமியாரை வச்சே பிரச்சனையை ஸ்டார்ட் பண்ணி சொத்தை பிரிக்க வச்சிடலான்னு சொல்றீங்க, அப்படிதானே? அதேதான். எப்படி என் பிளானு? நானும் ஒரு பிளான் பண்ணி வச்சிருக்கேன்க்கா. என்னது சொல்லு சொல்லு. நாமளே ஒருத்திய ரொம்ப நல்லவளா நடிக்க வச்சு மாமனாரை நம்ப வச்சு கல்யாணம் பண்ணி வச்சுட்டா என்ன? அவ வாயாலே தனி கொடுத்துன போற மாதிரி சொத்தை பிரிச்சு கொடுக்கற மாதிரி செஞ்சிடுவோம். அவளுக்கு ஒரு ஷேர் கொடுத்துடலாம். கிரிஜா, சொத்து பண விஷயத்துல மூணாவது ஒரு ஆளை நம்பவே கூடாது. நம்மளோட போயிடணும். அப்போ நீங்க சொன்னதாவது ஒர்க் அவுட் ஆகுமா? ஏன் ஆகாதே? நாமளும் நம்ம புருஷனுங்களும் கொடுக்கற டார்ச்சர்ல மாமியாளா வாரவ புழுங்கி தவிக்கணும். அவசரப்பட்டு அக்னி குழிக்குள்ள விழுந்துட்டோமேன்னு அலறி துடிக்கணும். ஒண்ணு அவ வீட்டை விட்டு ஓடணும், இல்ல நம்மள வீட்டை விட்டு சொத்தோட அனுப்பணும். சூப்பர் ஐடியாக்கா. ஆனா ஒரு விஷயம்க்கா. என்னது? மாமனார் கல்யாணம் பண்ற வரைக்கும், மாமியார் இந்த வீட்டுக்கு வர வரைக்கும், நாம பிரச்சனை பண்ற வரைக்கும் நம்ம காத்துட்டு இருக்கணுமா? இது எப்படி இருக்கு தெரியுமா? கொக்க பிடிக்கிறதுக்கு கொக்கு தலையில வெண்ணெய் வச்சு அது உருகி கண்ணுல விழுந்து கண்ணை மறைச்ச பிறகு கொக்க பிடிக்கலான்னு சொல்ற மாதிரி இருக்கு. கிரிஜா, அவசரப்படக்கூடாது. நாம அவசரப்பட்டுட்டா மாமனாரும் மீராவும் உஷாராயிடுவாங்க. அதனால கல்யாணத்தை நடத்தி விடுவோம். அச்சத அரிசிய போட விடுவோம். அதுக்கப்புறம் அதிரடி ஆரம்பம்னு சொல்றீங்களா? அக்கா, நான் இருக்கேன். நீ என் கூட இருந்தா போதும். சரிக்கா. இது அப்பாவே யோசிச்சு எடுத்த முடிவு. இது சரியான முடிவுதான்றது எங்களுடைய அபிப்பிராயம். சில பேர் தப்பாக பேசுகிறாங்க, பட் அவங்கள பற்றி நாங்கள் கவலைப்பட போகிறதில்ல. மேரேஜ் கூட ரொம்ப சிம்பிளாக தான் நடத்த போகிறோம். ஸோ உங்களை கூப்பிடலான்னு வருத்தப்படக்கூடாது. ஓகே சார், நான் அப்புறமா பேசுகிறேன். அப்புறம் அப்பாவோட மேரேஜ் விஷயத்த வெளியே சொல்லிக்க வேணாம் ப்ளீஸ். வாங்கண்ணே, உட்காருங்க. என்னண்ணே, ஏதோ புதுசாக பார்க்குற மாதிரி பார்க்குறீங்க? நீ புதுசாக தெரியுற, அதனால தான் புதுசாக பார்க்குற மாதிரி பார்க்குறோம். டேய், வெளியில் உன்னை எப்படி சொல்லிக்குவேன்? ப்ரொமோட்டர்னு சொல்லிப்பேன். நீங்களும் ப்ரொமோட்டர்ஸ் தானே? டே, நீ சூப்பர் ப்ரொமோட்டரா தம்பி. நீ ஒரு பிளான் பண்ணி அது கனவு கண்டதா சொல்லி சென்டிமெண்ட்டாக பேசி எங்களை நம்ப வச்சு இப்போ அழகாக ப்ரொமோட் பண்ணிட்டாடா. உண்மையாலே நீ சூப்பர் ப்ரொமோட்டர் தான். எதுவாக இருந்தாலும் வெளிப்படையாக பேசுங்கண்ணே. எனக்கு பிளான் பண்ணுறது, சூழ்ச்சி பண்ணுறது இதெல்லாம் வராது. சிமெண்ட் செங்கல்ல வச்சு பில்டிங் கட்டுற நீ கற்பனையா ஒரு கோட்டையே கட்டிட்டடா. சொல்ல வந்த விஷயத்தை தெளிவாக பேசுங்கண்ணே. உங்களுக்கும் நான் தெளிவாக பதில் சொல்கிறேன். டேய், நீ கனவு கண்டா மாதிரியும் அப்படியே நாங்கள் நம்புறா மாதிரியும் எப்படா உன்னால் அப்படி போய் சொல்ல முடிஞ்சது? கூட பிறந்த அண்ணங்க கிட்ட எதுக்கு போய் சொல்லணும்? அப்ப உண்மையை சொல்லு. அப்பாவுக்கு கல்யாண ஆசையை தூண்டி விட்டது நீயும் வைஃப் மீராவும் தானே? அப்படியெல்லாம் இல்லைண்ணே. டேய், உண்மையா சொல்கிறா, நாங்கள் ஒன்றும் பண்ண மாட்டோம். அப்படின்னா என்னை ஏதாவது பண்ணுன்ற ஐடியா உங்களுக்கு இருக்கா? டேய், பேச்ச மாத்தாத, மேட்ருக்கு வா. நாங்கள் எந்த ஐடியாவும் தரல. நாங்கள் யோசனை சொல்கிற நிலைமையிலே அப்பா இருக்காரு. இது அவரே எடுத்த முடிவு தான். நீங்கள் ஷாக் ஆகி அப்புறம் சமாதானம் ஆன மாதிரி தான் நானும் இருந்தேன். டேய், அப்பா சொன்னதும் நீ ஷாக் ஆன மாதிரி தெரியலையே. சந்தோஷமா இருந்த மாதிரி தானே தெரிஞ்சது. நீங்களும் தான் கை தட்டிங்க. அதுக்கு பேரு சந்தோஷமான சம்மதம் தானே அர்த்தம். டேய், நீ கை தட்ட வச்ச
அப்பா பேச தயங்கினாரு, உடனே மீற ஆரம்பிச்சிட்டா. நீ அதை ஆமோதிச்சு கை தட்டின, வேற வழி இல்லாம நாங்களும் கை தட்டணும், அவ்வளவுதான். அதுவும் வேண்டாம் வெறுப்பதான் கை தட்டணும். அப்போ உங்களுக்கு அப்பா கல்யாணம் பண்ணுறதுல இஷ்டம் இல்லை அப்படிதானே? டேய், இத்தனை வயசுக்கு பிறகு கல்யாணம் பண்ணி எவ்வளவு ஒருத்தி கூட்டு வருவாரு? நாங்க அவளை அம்மா அம்மான்னு கூப்பிட்டு அசிங்கப்படணும். உனக்கு பிடிக்கலன்னா கூப்பிடாத. நீங்க 2 பேரும் என்கிட்ட சண்டை போடுறதுல நியாயமே இல்லை. இது முழுக்க முழுக்க அப்பாவே எடுத்த முடிவு. டேய், சும்மா சமாளிக்காத. வீடு கம்பெனின்னு கிடந்த அப்பாவுக்கு ஒரு கம்பெனியன் வேணும்னு தோண வச்சது நீதான்டா. நானும் மீராவும் ஆசைப்பட்டோம், அவ்வளவுதான். காக்கா உட்கார பணம் பழம் விழுந்த கதையாயிருச்சு. டேய், பணம் கீழே விழல, மானம் மரியாதைங்கிற பணம் மரமே கீழே வந்துருச்சு. இதுக்கே நீங்க 2 பேரும் இவ்வளவு ஃபீல் பண்றீங்க? ஊர் உலகத்துல யாரும் பண்ணாத அப்பா பண்றாரு. அப்பாவுக்கு ஒரு துணை வேணும்னு நான் சொன்னப்ப நீங்க 2 பேரும் தலையை ஆட்டினீங்கல்ல. இப்ப என்ன மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்கீங்க? அப்போ யோசிக்கல, ஆனா இப்போ யோசிச்சு பார்த்தோம், நாங்க ஒரு முடிவுக்கு வந்துட்டோம். என்ன? கல்யாணம் நடந்தே தீரும்னா அதுக்கு முன்ன சொத்தை பிரிச்சு எங்களை அனுப்பி வைக்கணும். அது அப்பா கிட்ட பேசுங்க. டேய், அப்பாவுக்கே பொண்ணு பார்க்க புரோக்கர் வேலை செய்ற நீ, இதையும் நீயே போய் சொல்லு. இத பாருங்க, டென்ஷன் பண்ணாதீங்க. அண்ணன்ற மரியாதையை காப்பாத்திக்கிங்க. டேய், என்னடா பண்ணுவ? தலை இருக்கும்போது வாழாடக்கூடாது. சின்ன பையன்டா நீ, புதுசா வரவா எங்களை ஆட்டி படிப்பா, மானம் கெட்டு போய் நாங்க சகிச்சுக்கணுமா? உங்க விருப்பத்துக்கு மாற நான் எந்த அப்ஜெக்ஷனும் சொல்லல. அப்புறம் ஏன் அனாவசியமா சண்டை போடுறீங்க? இந்த பாரு, ஆதியில இருந்து இந்த வீட்டுல நாம எல்லாரும் இருக்கோம். கங்காதரம் மனைவின்னு பாதியில வர்றவ நம்மள வீதியில நிறுத்த போறா. அப்படி நடக்கணும் நீ எதிர்பார்க்கறியாடா? இப்ப என்ன என்ன பண்ண சொல்றீங்க? எப்படி கல்யாணம் பண்றதுக்கு யோசனை சொன்னியோ அதே மாதிரி அப்பாவோட கல்யாண ஆசைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி போய் யோசனை சொல்லு. அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. அவர் 10 பொண்டாட்டி வேணாலும் கட்டிக்கிட்டோம், நமக்கு சொத்தை பிரிச்சு கொடுக்க சொல்லு. அப்படின்னா தான் கல்யாணம் நடக்கும். 3 பேரும் போவோம், அப்பா கிட்ட பேசுவோம். பதில அவர் வாயிலே கேட்டு தெரிஞ்சுக்கீங்க. அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல. கல்யாணத்துக்கு முன்னாடி சடங்கு வைக்கிறீங்களா இல்லையோ, சொத்து பிரிக்கிற சடங்கு ஆரம்பிக்கணும். இல்ல உயிரை கொடுத்தாவது கல்யாணத்தை நிப்பாட்டிடுவேன். சொத்துன்றீங்களே, அது என்ன நம்மளோட பரம்பரை சொத்தா? அப்பாவோட சுய சம்பாத்தியம், அதுல நம்மளுக்கு எந்த ரைட்ஸும் இல்லைண்ணே. டேய், நீயே பாயிண்ட் எடுத்து கொடுப்ப போல இருக்கு. மரத்தை வச்சவன் தண்ணி ஊத்தி தான் ஆகணும். அதுவும் அவர் விருப்பப்பட்டாதான் நடக்கும். சரி, அப்ப சொத்து தருவாரா மாட்டாரான்னு கேட்டு சொல்லு. நாங்க அடுத்த கட்ட முடிவு எடுக்கணும். கேட்க மாட்டேன். உங்களுக்கு தேவையானது கேட்கறதுக்கு உங்களுக்கு ரைட்ஸ் இருக்கு. நான் எதுக்கு இடையில? பூலாம் மங்கையா பொறுக்கொடியா, ஆனா போற இடம்லாம் செருப்படியா. கல்யாணத்துக்கு முன்னாடியே பணக்கார கங்காதரனுக்கு இதான் நடக்க போகுது. பெத்த மகனுக்கிட்ட ஆரம்பிச்சு ரோட்ல போற மத்தவங்க கிட்ட எல்லாம் அசிங்கப்பட போறாரு. பட வசதி போ, இவெல்லாம் ஒரு தம்பி. தம்பி தம்பின்னு எவ்வளவு பாசமா இருந்தாங்க, திடீர்னு இப்படி மாறிட்டாங்களே. இங்கே யாரா இருக்கிறது? அம்மா போக மாட்டீங்களா? பட்ட பகல தேவையா இந்த ஆளுக்கு? சே, எங்க இருந்தா வந்து தொலைறாங்க. ஹலோ, ரோட்ல ஒருத்தர் மயங்கி கிடக்குறாரே, ஹெல்ப் பண்ணலாம்ல? பசி மயக்கத்துல கிடக்குறவனா இருந்தா ஹெல்ப் பண்ணலாமா? இந்த மாதிரி தேவையில்லாம போதையில குடிச்சிட்டு கிடக்குறவனுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ண போய் அவன் வாட்சை காணும் பணத்தை காணும்னு என்னை கேள்வி கேட்பான். ஏமா, அதெல்லாம் எனக்கு தேவையா? எதுக்குமா எனக்கு வம்பு? ஹலோ, ஒரு ஓரமாவது தூக்கி போடலாம்ல? வாங்க. சரிம்மா. யாரு
துர்கா உன்னை கொல்லாம விட மாட்டேன் ஆ? சரி, என் கையாதான் உன் சாவு யாரும் சாவட்ட முடியாது. குடிங்கம்மா என்ன பார்த்துட்டு இருக்கீங்க ஓரமா தூக்கி போடலாம். இல்ல இவன் இங்கேயே கிடக்கட்டும். நான் தான் சொன்னேன்ல குடிகாரங்க போதையில என்ன வேணாலும் செய்வாங்க. இதெல்லாம் சரிப்பட்டு வராதுமா. யாரு யாரு பாத்தீங்கல்ல இப்ப உங்களுக்கே பயம் வந்துருச்சு. இவனை பார்த்து நான் பயப்படல. இவனை தொட்டாலே பாவம். என்னடா அதனால தான் இவனை பார்த்ததும் ஒதுங்கி நிக்கிறேன். அப்ப இந்த ஆளு உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சவர் தானா? ஒரு நந்தவன மாதிரி இருந்த அழகான குடும்பத்தை சதிச்ச பாவி இவன். அப்படின்னா இவன் கொலைகாரனாமா? கொலைகாரன் கூட ஒரு கட்டத்துல செஞ்சு தவிர உனக்கு திறந்துவான். இவன் குடிகாரன். போதை ஏறிட்டாலே மிருகமா மாறிடுவான். நீங்க கூப்பிட்டதுனால தானமா வந்தேன். யாராங்க இவனை தூக்கி ஓரமா போடவா வேண்டாமா? இவன் சாக வேண்டியவன். பாவத்தை மொத்தமா குத்தகை கெடுத்த பாவி. ஐயோ. சந்தேக நெருப்பால குடும்ப உறவையே எரிச்ச படுபாதகன்.